நாம அநேக நேரத்துல நம்முடைய we think we know God, but we still don't know God. தேவன் எனக்கு தெரியும் நினைப்போம். ஆனா என்ன பண்றோங்க, ஸ்டில் we are நமக்கு தேவனை இன்னும் அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள நாம வரலாம் தான் நான் சொல்லுவேன். Amen. Hallelujah. Because நம்முடைய தேவன் is an awesome God. Amen. அவருக்கு இணையாக the Bible records அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். Amen. He knows the deep intense மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற உணர்வுகளும் நினைவுகளும் கூட அவருக்கு தெரியுமா. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். Amen. பட் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில தடுமாறுறதுக்கு காரணம் என்ன? Why do we struggle? Why do we stumble? Amen. The simple thing is that still நம்ம ஏதோ ஒரு பாகத்துல you don't know God. தேவனை முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளல. உலகத்துல இருக்கிறோம், ஒருத்தரை ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், உலகத்துல இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது இட் வில் பி பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். அந்த புரிஞ்சுக்கிறதுனா என்னங்க, ஒருத்தருடைய பிளஸ் அண்ட் மைனஸ தெரிந்து yet you live with them, you walk with them. ஒரு தவறு, you may not like everything, ஆனாலும் என்ன பண்றோங்க, ஏதோ ஒரு விதத்துல because you know that person, he may be a short tempered person, முன்கோபம் உள்ளவங்களாக இருக்கலாம். Amen. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனா இருக்கலாம். when you come அந்த மனுஷன் அந்த பர்சனை குறிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, அவர் அப்படிதாங்க பட் இஸ் குட் அட் ஹார்ட். என்ன சொல்லுவா, ஆமா அவர் அப்படிதாங்க, கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், பட் ஹீஸ் குட் அட் ஹார்ட். அந்த எண்ணம் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், யூ டோன்ட் ஹேட் தட் பர்சன். அந்த மனுஷனை வெறுக்கிறதுக்கோ அந்த மனுஷன் மேல என்ன பண்றது குறை சொல்றதுக்கோ, குறை சொல்லாம இருக்க முடியாது. வி பேபி டெல்லிங் இது வேணாம் இதெல்லாம் சொல்லுவோம். பட் என்ன ஒண்ணுன்னா, டீப் இன்சைட் ஆஃப் யூ வில் ஹேவ் அந்த மனுஷனை குறித்து ஒரு தவறான எண்ணம் இருக்காது, ஒரு தவறான கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, யூ நோ தட் பர்சன். அந்த பர்சன் இக்னோரன்ட்ல செய்யறாங்களா இல்ல தெரிஞ்சே செய்யறாங்க, தட் இஸ் நாட் த குவெஸ்டியன். பட் யூ நோ தட் பர்சன் சோ இன்டிமேட்லி. என்ன பண்றீங்க, திஸ் இஸ் நாட் தட் பட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்த்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் a person by the book. மேல இருக்கிற கவர்ல பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, உள்ள சரக்கு இருக்குதுப்பா, அது படிச்ச பிறகு நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க தான் உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. டோன்ட் ஜட்ஜ் பர்சன் பை தி கவர் ஆஃப் தி புக். அவுட் சைட பார்த்து ஜட்ஜ், தேர் ஆர் இன்னர் திங்ஸ். ஆமென். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஸ்ட்ரகிள் எதுக்கு வருதுன்னா, we don't know your God. உன் தேவனாகிய கர்த்தரை இன்னும் என்ன பண்ணல, நாம அந்த அறிவின் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள வரல. தட்ஸ் த ரீசன் வி ஸ்ட்ரகிள். ஒரு காரியம் எனக்கு நடக்கல, ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு இது நடக்கலன்னும் போது உடனே என்ன பண்ணுதுங்க, வி ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட், வி ஃபீல் நாம ஏமாற்றப்பட்டுட்டோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் இதை செய்யலங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது தான் ஆகுது, you step away from God instead of coming close to God. If you know your God intimately, அவரை குறிச்சு ஒரு தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் எது நடந்தாலும் எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் நீங்க என்ன சொல்ல முடியும், I know God knows me better than he knows. என்னை குறிச்சு நானே அறிந்து கொள்வதை காட்டிலும் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாருங்க, he will give me the best. நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்காம இருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன் அந்த நேரத்துல, I know God knows the best. அவர் எனக்கு இது கொடுக்கலன்னா அவருக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி இருக்கிற பின் விளைவுகள் அவருக்கு தெரியும். நிறைய பேருடைய லைஃப்ல நமக்கு என்ன தெரியுங்களா, God knows from the
எண்ட்ல இருந்து பிகினிங் தெரியும். he knows your end. எப்படி சொல்ல, என் மரணத்தினால் அவருக்கு தெரியும். நீ என் முடிவு எப்படி இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். my end days அவருக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்ரிபடிஸ், ஒவ்வொருடைய ஸ்பெஷலி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடைசி நாள் தெரியும். அந்த கடைசி நாள் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, இட் should be glorious, மகிமை நிறைந்ததா இருக்கணும். see, it should be something, ஏதோ இருந்துட்டு நாம் போனேங்கிறதுல there should be some record. அதனாலதான் பல பரிசுத்தவான்களுடைய பைபிளை தவிர்த்து எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை we read the biography of so many people, men of God, because they have left a mark on this earth. பூமியில ஒரு அடையாளத்தை வைத்து போயிருக்கிறாங்க. அவங்க they didn't get glorified, God glorified them. அவங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் வைத்திருந்தார். அவங்க முடிவை மகிமையாய் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த முடிவு மகிமையா இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? he leads you. அவர் என்ன பண்றாரு? நம்மை நடத்துகிறவரா இருக்கிறாரு. அவர் நடத்தும் போது every day or every path நீங்களும் நானும் போகிற பாத்து, ஹalleluya, நமக்கு அநேக நேரத்துல பிரியமா இருக்காது, நமக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல கர்த்தர் கொண்டு போகிற பாதை ரொம்ப குறுக்கலா இருக்கும், நெருக்கமா இருக்கும். சோ நமக்கு எப்பவுமே என்னங்க, விசாலமான பாதை இருக்கணும், எந்த இடரும் இருக்காதுன்னு ஹைவேல போனாக்கா எப்படிங்க, ஒரு 100 and 200 ஸ்பீட்ல போனோம். ஒன்னும் பக்கத்து எங்க டிராபிக் வரக்கூடாது, நடுவுல கார் வரக்கூடாது, ஹalleluya, மாட்டு வண்டி வரக்கூடாது. நான் போற இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன எப்படி போனோம் தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்க டிராவல் எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம்? பெருமை பாராட்டுவோம். அதே கொஞ்சம் அங்கங்க டிராபிக் ஹிக்கப் வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, உடனே என்ன பண்ணுவோம்? என்ன லைஃப், என்ன டிராபிக்கோ, ஏன் இதெல்லாம் வந்து ஏன் தான். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்னங்க, அந்த டிராபிக் இக்கப்போ ஏதோ ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார். நீ கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்க முறுமுறுக்காம, அழாம, குறை சொல்லாம you'll be praising God. ஹalleluya. யாருக்கு தெரியும்? அந்த டிராபிக் ஸ்னாரல் நடுவுல தான் you may be having an encounter with God. தேவனோட சந்திக்கிற ஒரு தருணத்தை கர்த்தர் வைத்து இருப்பாரு. எத்தனையோ ஊழியக்காரருடைய சாட்சிகளை நான் கேட்டு இருக்கிறேன். இந்த பெரிய டிராபிக்ல, நாம இங்கதான் இந்தியால தான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்குது, உலக நாடுகள்ல இருக்குது. ஒரு ஊழியக்கார் போயிட்டு இருந்தாராம், பயங்கரமான டிராபிக், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மைலுக்கு டிராபிக், கார் லைட்னா நின்றுட்டு இருக்குது. முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஆக்சிடென்டா ஏதோ ஒன்று நடந்துச்சு. சோ என்ன ஆகுது? எல்லாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லாரும் கோபப்படுவாங்க, எல்லாரும் டெம்பரை லூஸ் பண்ணுவாங்க. தே வில் பி பிளேமிங் கவர்மெண்ட், டிராபிக், போலீஸ் எல்லாத்தையும் திட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. நீங்களும் நானும் அதுதானே பண்றோம். ஏதாச்சும் புதுசா பண்றோமா? நடுவுல யாராச்சும் கொஞ்சம் குறுக்க வந்துட்டா அறிவு இருக்குதா பாரு. எங்க போறான், எங்க போய் முட்டி மோதி நிக்க போறான், இதுதானே சொல்லுவோம். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் பண்ணாராம், அவர் கார்ல போகும்போது டிராபிக் ஜாம் ஆகும். சரி, விண்டோலாம் ஏத்துனாரு, ஏசி போட்டாரு, கர்த்தரை துதிச்சு பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஹalleluya. So when he was praising God, அவருக்கு அந்த டிராபிக் ஜாம் என்ன ஆயிடுச்சுங்க? It became a place of worship, a time of encounter with God. ஒவ்வொரு முறை நீங்களும் நானும் முறுமுறுக்கும் போது, சில இடையூறுகள், சில தடைகள் வரும்போது முறுமுறுத்தோம்னா you are blaming God. பைபிள் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் முறுமுறுக்கிறது. நானும் அப்படி இல்லைங்க. ஏதாச்சும் இல்லைன்னா முறுமுறுக்கிறோமா? முறுமுறுக்கிறது நமக்கு கை வந்த கலை.
இது நடக்கலையா முறுமுறுக்கிறது. என்னவோ புருஷனும், அது என்ன புருஷனும், கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இதெல்லாம் தேவைன்னு தெரியாதா? பொண்டாட்டியை பார்த்து என்ன பிள்ளைங்களை காரணம் என்னன்னா, அந்த முறுமுறுக்கிற புத்தி ஆதி உள்ள இருக்கிறதுனால யூ ஆர் அன்ஏபிள் டு, அந்த நேரத்துல யூ ஆர் அன்ஏபிள் டு டேக் இட். அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ எடுத்துக்கொள்ளுகிறதுக்கோ நமக்கு மனசு இல்லை. அந்த இடத்தை we are going to change as a time of praise. இது கிடைக்கலையா? அது தாமதமாகுதா? ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க செலவு பண்ணி பாருங்க. You will be in peace. You will be living in joy. You will be living in happiness. இது எப்போ வரும்னா, when you know that God has the best. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்துதான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அதுதான் என்னாகும், நம்பர்ஸ், the book of Numbers படிச்சீங்கன்னா, they lost blessings because they murmured against God. ஆரோனும் மிரியாம் என்ன பண்றாங்க? மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்துது பலன் என்னங்க? மிரியாமுக்கு குஷ்டரோகம். ஆரோனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பயப்படுகிற ஒரு காரியம். ஆமென். ஆனா மோசேக்கு என்ன நடக்குதுங்க? A testimony from God about Moses. Hallelujah. Do you know that? என்ன டெஸ்டிமனி கொடுக்கிறாருங்க? வாசிங்க அத. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1-2 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? Numbers chapter 12 verses beginning from 1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா? எங்களை கொண்டும் கர்த்தர் அதை கேட்டாராம். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் ஜெபத்தை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல. He hears everything. இந்த தெளிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். வாயில வரதெல்லாம் கொட்டிட்டோம்னா அது கூட கர்த்தர் கேட்கிறாரு. You have to answer. நீ நம்ம பேசுற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் you have to give an account on the judgment day. எனக்கு சுதந்திரம், எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் எதை வேணாலும் பேசலாம். நம்ம பேசலாம் நினைச்சோம்னா you are in a wrong place. For every idle word, every வீணான வார்த்தைகள், you have to stand before you have to give an account before Jesus on the judgment day. Hallelujah. ஏன் இந்த தவறான வார்த்தைகள் வருது? Because it's already in your heart. மத்தேயு 15 படிச்சீங்கன்னா இருக்குதுங்க. மத்தேயு 12 36 37 38 படிச்சீங்கன்னா இது இருக்கும். You have to give an account to your idol. வார்த்தைகளுக்கு நமக்கு கணக்கு கொடுக்கணும். 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அப்போ ஒரு மனுஷனை எப்படி தீட்டுப்படுகிறான், எப்படி அசுத்தமாகறானா, அவன் சாப்பிடுறதுனால இல்ல, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால. அந்த வார்த்தை எங்க இருக்கிறதா? இட்ஸ் தேர் இன் யுவர் ஹார்ட். எங்க இருக்குதுங்க வார்த்தை? இருதயத்துல இருக்குது. அது இருதயத்துல வச்சு என்ன பண்றது? அடக்க முடியறது இல்ல. அது உள்ள நிரம்ப என்ன ஆகுதுங்க? பொத்துக்கிட்டு வெளியே வந்துருது. நாம நினைக்கிறோம் நான் பேசிட்டு, நோ, நாம அந்த தவறான கோபத்துல வெடிக்கிற வார்த்தையினால it defiles me. என்ன பண்ணுதுங்க? தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப் அது கட் பண்ணுது. அநியாயம் நடக்கும். ஆமா, அநியாயம் நடக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க தான். பட் தேவன் அனுமதி இல்லாம உங்களுக்கு அநியாயம் நடக்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அநியாயம் நடந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்ரி
திங் தட் யூ நீட், உங்க வரக்கூடிய இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ண இருக்கிறாரு? He has a way for you to come out of that. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறாரு, வாசலை வச்சிருக்கிறாரு. பட் என்னன்னா, நாம ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிற வாசலை விட்டுட்டு ஏதோ ஒரு வாசல்ல போய் முட்டிட்டு நிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிற யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளை, those who worship God. தேவனை ஆராதிக்கிற தொழுதவர்களுக்கு ஒரு திறந்த வாசல். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல because so much உள்ள இருக்கிறதுனால we burst out and go and knock, தட்டி என்ன பண்றோம்? ஒரு தவறான கதவு கிட்ட போய் நின்று, வாசல் கிட்ட நின்று புலம்பி கொண்டு இருப்போம். இங்க என்ன பண்றாங்க? ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதம் முறுமுறை. எதுக்குங்க? அவன் யாரையோ ஒருத்தர் கல்யாணம், எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கினான். ஹல்லேலூயா. ஆரோனு கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் பிரதான இடத்தை கொடுத்துட்டாரு. அதுல 2 பேர் செத்து போயிட்டான். நாதாபு அபியும் செத்து போயிட்டான். அடுத்து எலியேசர் இருக்கிறான், இத்தமார் இருக்கிறான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, மிரியாமுக்கு கல்யாணம் ஆச்சா? பிள்ளைங்க இருந்தாங்களா? தெரியல. ஆனா நீங்க ஹிஸ்டரிய படிச்சீங்கன்னா, மோசே தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாருங்க? அவன் லேவி கோத்திரம் தானே, பட் அவன் பெரிய இடத்தை எடுத்துக்கல. பட் மாறாக என்ன பண்ணான்? அவன் தன்னுடைய பிள்ளைகளை, நீங்க சரித்திரத்தை if you study, sit and study history, மோசே என்ன பண்ணான்? தன் பிள்ளைகளை he kept them as helpers. கெர்சோனே, அப்புறம் இன்னொருத்தன், 2 பேர் என்ன பண்றான்? அவனுடைய வம்சம் என்ன இருக்குதுங்க? மோசேயுடைய ஜெனரேஷன், they became helpers. ஆரோனுக்கு கீழே, அவனுடைய பிள்ளைகளுக்கு கீழே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்கிறவர்களாக தான் மோசே வச்சாரு. மோசே ஆண்டவர் சொன்னார்ல, நீ கொஞ்சம் ஒத்து மோசே, இவங்களெல்லாம் அழிச்சிட்டு நான் உன்ன ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய சந்ததியா மாத்துவேன். மோசே நினைச்சிருந்தா? ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இவங்க கோபம் படும் போது அவன் என்ன சொல்றாருங்க? மோசையை பத்தி சொல்லுவார். 3ஆம் வசனம் பாருங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், சடிதில கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார். கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாகவும் முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டது என்ன? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் மோசேக்கு சப்போர்ட்டா பேசணும்னு என்ன இருந்துச்சு? மோசேக்கு சப்போர்ட்டா தேவனே பேசணும்னு என்ன இருந்துச்சு? So you see the heart of God. மோசேயுடைய டெடிகேஷன், மோசேயுடைய லவ், மோசேயுடைய ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்படி அப்படி பிசகாம அவன் செய்கிற காரியத்தெல்லாம் பார்க்கிறாரு. அரமனையில ராஜாவாக வேண்டியவன் அதெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்துல 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். He lost everything in the 40 years. அவன் அழைக்கிறாரு, போப்பா. அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, அவன் இன்செக்யூரிட்டியில இருக்கிறான். வேணாம் ஆண்டவரே, I am unable, வேற யாருன்னா அனுப்புங்க. But God forcibly sends. அதுக்கு புறப்பட்டு போன பிறகு he had only one thing அவனுக்குள்ள இருந்தது. என்னன்னா, my God.
அந்த முச்செடி நடுவுல தேவன் தோன்றின முதல் he was changed upside down. ஆண்டவர் படிப்படியான பார்க்கிறாரு. Moses never said no to anything God said. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்றோம்? God has so many things. அவரு ஹல்லேலூயா, நம்ம நிறைய நேரத்துல நமக்கு தெரியுது இல்ல, நம்ம பேசுற எல்லாம் அவருக்கு தெரியும், கேட்கிறாரு அவரு. அங்க மோசே இருந்தாரா? ஆரோனும் மிரியாமும் பேசிக்கும் போது இல்ல, they were angry, they were murmuring. எப்படி எங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னா, how dare he? ஏன்? ஸ்பிரிச்சுவல் பிரைட்னஸ் அவர்களுக்குள்ள இருந்தது. they were pride. மோசே கிட்ட தான் தேவன் பேசுறாரா? எங்களோடு பேசுறது இல்லையா? தேவன் எல்லாரோட பேசுறோம். men reject God டைரக்டா பேசுறது. அதான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம ஓடிட்டோம் எல்லாம். அதனால கர்த்தர் பேச முடியல, மோசே கொண்டு பேசினார். மோசேனாலதான் ஆரோன் வந்தான், மிரியாம் வந்தா. அப்போ மோசைய பத்தி இங்க பைபிள் என்ன சொல்லுதுங்க? பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தானா. God gives a testimony. எங்களை கொண்டு பேசுற கர்த்தர் அதை கேட்டாரு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் பெருமூச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்ற கர்த்தர் அதை கேட்டாரு. அண்ணாளுடைய அழுகையை பார்த்த கர்த்தர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு. Don't ever think God doesn't know. You don't know because ஏன் அழுது புலம்பி எல்லாம் பெரிய ஒரு பிரளயமே ஏன் பண்றோம்னா, because you don't know God. அவர் எங்க செய்ய போறாரு, அவர் எங்க பண்ண போறாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, புதிய ஏற்பாடெல்லாம் படிக்கும் போது we still want to do something. தேவன் செஞ்சு முடிச்சதை நாம செய்வோம். தேவன் எதை சொல்லலையோ அதை கேட்போம். என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்களும் ஊழியக்காரங்க அதே பழக்கப்பட்டு வந்துட்டோம். எத்தனை பேர் நீங்க சொல்லி இருக்க உங்க ஜெபத்துல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம் என்றேன். Lord, you bless me, Lord. You bless me, Lord. ஆண்டவர் சொல்ல, you are already blessed. இதுதான் சத்தியம். என்ன இன்னும் ஆசீர்வதிங்கன்னு கேட்டீங்கன்னா இதோடைய அர்த்தம் என்னன்னா, still you don't know your God. அந்த அறியாத பட்சத்துல முறுமுறுப்பு வருது. You always murmur. முக்கியமா நம்ம வீட்டுல வர்றது முறுமுறுப்பு எதுக்குன்னா, சாப்பாட்டுக்கு தான். அதுல இது இல்ல, இதுல அது இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு முறுமுறுக்காத நாள் என்னைக்கு இருக்குது? உங்களுக்கு கரெக்ட் போட்டு பாருங்க. நாளைக்கு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உங்க முறுமுறுக்காத நேரம் எது பாருங்க. காலையில எந்திரிக்கும் போது முறுமுறுப்போட தான் எந்திரிப்போம். எந்திரிக்கணுமா, செய்யணுமா, போகணுமா, வரணுமா, எவ்வளவு நாள் தான் இப்படி செய்யறதோ. இங்க God speaks about the character of Moses. இவ்வளெல்லாம் பேசினாலும் அதோடைய அர்த்தம் என்னங்க? அவன் ஒண்ணுமே கண்டுக்கல. பேசுறியா, பேசிட்டு போ. அண்ணனும் அக்காவும் பேசுறாங்க, பேசுறீங்களா, பேசிட்டு போங்க. மோசேக்காக யார் பேசுனது? கர்த்தர் பேசினாரு. You have to allow God to speak in favor of you. நாம பேசிட்டு அவரை வாயை அடிச்சிடும்.
we shut the mouth. அது ஆண்டவருடைய வாய்க்கை நம்ம ஜிப்பு போட்டு வச்சிடறோம். அவர் பேசுறதுக்கு தருணம் கொடுக்கறது இல்ல. when your heart is still, உங்க இருதயம் சமாதானத்தோட, உங்க மனசு சமாதானத்தோட, அங்க எந்த பேர் இறைச்சலும் இல்லாத போதுதான் you will be able to hear the still sound of voice of God. எலியா போறாரு, என்ன பண்றாருங்க? எலியா 40 நாள் இரவும் பகலும் போறாரு, ஓரேப் மலை வரைக்கும் போறாரு. அங்கதான் மோசேக்கு தரிசனமானார், தெரியுங்களா உங்களுக்கு? the mountain of God. பின்னாடி ஓரேபு, முன்னாடி சைனாய். ரைட். மோசேக்கு எங்க வந்து அக்கி முச்செடி நடுவுல தோன்றினாரோ அதே இடத்துக்கு தான் இப்போ ஓரேபுக்கு போறான். யாரு? 40 நாள் இரவும் பகலும் நடந்து போறான். எலியா போறான். போயிட்டு என்ன பண்றாங்க? 1 ராஜாக்கள் 20 அது இருக்கும். ரைட். போறான். போன உடனே என்ன பண்றான்? திடீர்னு இடி முழக்கம் வருது, பாறை எல்லாம் இடிச்சு விழுது. அவன் என்ன பண்றான்? போய் அப்ப அவர் சத்தமும் வருது. எலியாவே உனக்கு எங்க வேலை? ஆனா என்ன பண்ணலையா? he couldn't see God. அந்த இடத்துல தேவன் வரல. இடி வந்தது, மின்னல் வந்தது, நெருப்பு வந்தது, எல்லாம் வந்தது. and the Bible says God was not in the midst of that. அது நடுவுல கர்த்தர் இல்ல. அதெல்லாம் அனுமதிச்ச கர்த்தர் தான், ஆனா கர்த்தர் இல்ல. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்முடைய பேர் இறைச்சல் இருதயத்துல இருக்கும் போது you cannot see God, you cannot hear God. அங்க பைபிள் சொல்றது அடுத்து என்ன பண்ணுதா? ஒரு அமைதல் உண்டா, ஸ்டில் ஸ்மால் அமைதல் உண்டானது, பயங்கரமான அமைதல். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆச்சா? ஒரு அப்படியே ஒரு சின்ன மெல்லிய சவுண்ட் வருது, காத்து மெல்லிய காத்து வீசுது. உடனே எலியா என்ன பண்றான்? சால்வை எடுத்து போத்திக்கின்னு மலையின் அந்த குகையில இருந்து வெளியே வந்து நிக்கிறான். வந்து நிக்கும் போது he could see God passing. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? when you are at peace you will hear God's voice. எல்லாருக்கும் உள்ள பாக்கியம் அது. அதுக்கு முன்னாடி எலியாக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? டர்மாயில். இவ தோர்த்திட்டா, அவன் மனசு பூரா அதான் இருந்துச்சு. எசபெல் தோர்த்திட்டா, எசபெல் என்ன கொல்ல நினைச்சிட்டா. அதனால அவன் ஓடி ஓடி 40 நாள் நடந்ததுனால என்ன இருக்குது? he is so turmoiled in his heart. அவன் மனசுக்கு ஆண்டவர் இப்படி பேசுவார், அக்கினியில பேசினாரே, அக்கினி அனுப்புனாரே. உள்ள டர்மாயில இருக்கும் போதுதான் ஆவியானவர் அப்படியே ஆட கட்ட 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 நாடுவோம், குதிக்குவோம், உரலுவோம், பிறழுவோம். உள்ள டர்மாயில். உள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்குமானால் தேவன் எப்படி பேசுவாருங்க? he will speak with a still small voice. எப்படி பேசுவாருங்க? அப்படியா? என் மகனே, என் பிள்ளைகளே, எலியாவே, என்ன பாய்ச்சு உனக்கு? அப்போ அவனுக்குள்ள என்ன சொல்றான்? நான் ஒருத்தன் மாத்திரம் தான் உயிரோட இருக்கிறான், நான் ஒருத்தன் தான் உண்மையான தீர்க்கதரிசி ஆண்டவர். எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய பதில் என்னங்க? டோன்ட் பி ஃபூல், டோன்ட் டாக் டூ மச். பாகாலுக்கு முன்பாக முடங்காத 7000 பேர் இஸ்ரவேல்ல மீதியா வச்சிருக்கிறேன் நான். they worship only me. நீ மாத்திரம் இல்ல, go and do. திரும்பி போ, உன்னுடைய காலம் வர வரைக்கும் திரும்பி போ, நான் வச்சிருக்கிற வேலையை செஞ்சு முடி. Amen. Hallelujah. You cannot hear God. தேவனுடைய காரியங்களை பெரிய கூச்சல் குழப்பத்துல தெரியாது. நமக்கு அது பழகி போச்சு. சபையில கீபோர்டு, ட்ரம், எல்லாரும் கர்த்தர் வந்து கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள்.
கையை தட்ட தட்ட ஓடும் சூடாகும், தமார்னு கீழே விழுறது. கர்த்தர் வந்துட்டார், கர்த்தர் ஆவியானவர் நிரப்பிட்டாரு. இதெல்லாம் வந்து இந்த பிரசன்னத்துல கர்த்தருடைய சத்தம் வராது. யூ மே ஃபீல் குட், அடி உடம்பெல்லாம் சூடாயி ஒரு அசைவு அசைஞ்சு, அந்த there is no God in that. அதுல தேவன் இல்ல, அதுல தேவன் இருக்க மாட்டாரு. The Bible is very clear. அவ கேட்கலாம், எலியாவுக்காக அக்கினி ஆமா அனுப்புனாரு. எதுக்கு அனுப்புனாரு? அங்க அக்கினி வந்தாதான் நடக்க வேண்டியது நடக்கும். பலி எப்படி எரியும்? நெருப்பு போடணுமே. ஆண்டவர் நானே நெருப்பு போடுறேன். தண்ணி ஊத்துனே, அந்த தண்ணி கவலைப்படாத, அந்த தண்ணியே நான் அனுப்புற அக்கினியே சரிப்படுத்திடும், நக்கி போட்டுரும். விறகு, ஈர விறகு போட்டா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? ஈர விறகுல நெருப்பு பத்த வச்சா எரியாது. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? புகை வரும். வேற அவ்வளவு கூட தெரியாது. நம்ம வீட்டுல நெருப்பு விறகு எரிச்சாதானே தெரியும். புகை வரும், கண்ணீர் எல்லாம் வரும். ஆண்டவர் சொன்னாரு, சோ அவன் தான் கத்துனான், நடக்கல, நீ என்ன சொல்லிட்ட. எலி அப்படி ஜெபம் பண்ணா? எப்படி ஜெபம் பண்ணான்? 30 செகண்ட் கூட அவன் ஜெபம் பண்ணது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கடவுது, இஸ்ரவேல்ல நீர் ஒருவரே தேவன் எல்லாம் தெரியட்டும், நான் உங்களுடைய வேலைக்காரன்னு தெரியட்டும். இதெல்லாம் நான் நீங்க சொல்லிதான் செஞ்ச ஆண்டவரே. என்னை கேளுங்க ஆண்டவரே, என்னை கேளுங்க. சத்தம் போட்டுதான் ஜெபிச்சிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு மைக் செட்டாலாம் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல, ஆம்பிளிஃபயர் இல்ல. கர்மேல் பர்வதத்தின் மேல காத்து எப்படி அடிச்சது தெரியல, அவன் கத்தி தான் ஜெபம் பண்ணி இருப்பான். ஆனா எல்லாம் நின்று கேட்டு இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கேட்கிறாங்க. அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அக்கினி இறங்குச்சு. அல்லேலூயா. எலி அதனா பண்ணானா? அதுக்கு அடுத்து கத்துந்து யார்? அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம். அது வரைக்கும் ஜீன் செக்குன்னு போட்டுன்னு தான். ஆகாப் சொன்னா பாகாலவர், ஓகே ராஜா. எலியா சொன்னா யெகோவா தேவன். அதுவும் நல்லாதாங்குது. ஜங் சக் ஜங்கு சக்கர். இப்ப என்ன பண்றான்? நெருப்பு வந்த உடனே எல்லாம் கத்துறான், யெகோவா கண்ணது, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நம்மளும் அப்படிதான். ஏதாச்சும் கொஞ்சம் உடம்பெல்லாம் அசைஞ்சிருச்சுன்னா, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா, ஐயோ ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அதுக்கப்புறம் அல்லேலூயா. தேவனால் கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுட்டு அவருடைய தாசர் உண்மையா அவருக்காக வாழுகிறவங்க அவரே வழக்காடுவார், அவரே வாதாடுவார். அதோடைய அர்த்தம் என்னங்க? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல we are not living the right life. அதனாலதான் கர்த்தர் வாதாடுறதில்ல. அவன் அங்க இருந்து கொண்டு போடுறான், எல்லாம் பண்றானா, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் கர்த்தர் வாதாடுறதில்ல? நான் சொல்றேன், எனக்கே நிறைய லாயர்ஸ் எல்லாம் இருக்கு, நான் வச்சு வாதாடிக்கிறேன், நீங்க என்ன வாதாடுறதா? இந்த முறுமுறுக்கிறதுங்கிறது காரணம் என்னன்னா, யூ டோன்ட் நோ கர்த்தர் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. சத்ரு என்ன சோதிக்கிறான், நீ முறுமுறுத்து, நீ வாயில இருந்து வார்த்தையை கொட்டிரு. கொட்டிட்டினா போதும், உனக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்கள் வராம போயிடும். What God in store, you cannot have it. அது அங்கன்னு 11ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்ட் ஆயிடுது. 11ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாங்க? 1ஆம் வசனம், ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தாங்க. அது என்னன்னா, அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. உங்க முறுமுறுப்பு எப்படி இருக்குதுங்க கர்த்தருடைய பார்வையில?
பொல்லாப்பாய் இருந்தது. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட போது அவருக்கு கோபம் உண்டது. எவ்வளவு பேருக்கு தெரியும்? முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் யோபு கேட்கிறாரு, என்னன்னு யோபோட பேசும்போது என்ன நல்லாவா பேசுறாரு ஆண்டவர்? அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தான் பார்ப்போம். ஆண்டவர் எப்படி பேசுறாரு? அறிவில்லாம எப்படா நீ பேசுன? நான் இதெல்லாம் செஞ்ச, நீ எங்க இருந்த? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே ஏதோ தெரியாம பேசிட்டேன், அறியாமல பேசிட்டேன். இன்னைக்கு நிறைய நாம பேசி 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 பேசிதான் என்ன பண்றோம்? தேவனுடைய ஆசீர்வாதம் வர்றதெல்லாம் அப்படியே நின்று போகுது, அங்கே கீழே வர்றதில்ல, நம்ம வாழ்க்கையில வர்றதில்ல. அவர் எதையும் பிடிச்சு வச்சுக்கல, நாமள என்ன பண்றோம்? அதை அடைச்சு போட்டுறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. either life or death. அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ள பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஏன் முறுமுறுத்தான்? 5ஆம் வசனம், நாம் எகிப்துல கிரைய இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஆமா, நம்ம எத்தனை முறை பூண்டுலாம் நான் எப்படி கொழும்பு வைக்கிறது, வெங்காயம் இல்லைன்னா எப்படி கொழும்பு வைக்கிறது? திட்டுறோமா இல்லையா? முறுமுறுக்கிறோமா இல்லையா? தேவன் 40 வருஷம் சாப்பாடு போட்டாரு. அதுல எதுனா வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்து கொடுத்தாரா? ஹல்லேலூயா. அவன் எடுத்தான். தோசை சுடுறோம், தோசை சுடும்போது டேஸ்டி. இட்லி சுட்டவனுக்கு இட்லி, ஊத்தாப்பம் சுட்டவனுக்கு ஊத்தாப்பம், இடியாப்பம் சுட்டவனுக்கு இடியாப்பம். எதை செஞ்சாலும் இட் வாஸ் டேஸ்டி. அப்போ கர்த்தர் கொடுக்கறதை எடுத்து நீங்களும் நானும் செஞ்சா அது எப்படி போட்டாலும் ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு பிசாசு கொடுக்கறதா ரொம்ப விருப்பம். எகிப்துல அதானே, அவன் தானே கொடுத்தான். வெள்ளரிக்காவும் கோமட்டி காய்களையும். வெள்ளரிக்காய் முறுமுறுக்கிறது. அடுத்து எங்க? அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அகேன் ஒரு கூட்டம் முறுமுறுக்குது. யாருங்க? ஆண்டவர் சொல்றார், 12 பேரை நம்பி அனுப்புறார், போங்கப்பா வேவ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது என்ன பண்ணான்? 2 பேர் தானா? 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது 2 பேரு, காலேபு யோசுவான்னு சொல்றாங்க. அப்பா நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா எல்லாம் சொன்னா. 12 பேருன்னு சொல்றாங்க. நாங்க போயிட்டு வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். நல்லா இங்க பாரு, அங்கதான் நாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறோம். இதுதான் அங்க இருக்கிற தேசத்துடைய பிளெஸிங். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்படியாப்பட்டது பிளெஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஸ்டோர் இன் ஸ்டோர். இன் ஸ்டோர் என்ன மாதிரி பிளெஸிங்க வச்சிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. அங்க மலையில இருந்து தண்ணி வருதான். தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத தேசம். அங்க என்ன பண்ணுதுங்க? அங்க இருக்கிற ஃப்ரூட் எல்லாம் அமேசிங். இப்போ இன்னைக்கு என்ன பண்றான்? ஏதோ கொய்யாக்காலம் இத்துணுண்டு தான் வந்து நினைச்சு இப்போ இவ்வளவு பெருசா வைக்கிறான். டேஸ்ட் இல்லாதது, ஹைபிரிட்ன்றான். எல்லாத்துலயும் ஹைபிரிட் வந்து, ஹைபிரிட் தக்காளி இருக்குது, ஹைபிரிட் கொய்யாக்காய் இருக்குது, ஹைபிரிட் சீதாப்பழம் இருக்குது. எல்லாம் பெருசு பெருசா. நம்மளுக்கு அது பெருசு பெருசா பார்த்தா வாங்கி சாப்பிடணும்னு இருக்குது. வாங்கினா சீன்னு இருக்குது. ஆண்டவர் ஹைபிரிட வைக்கல, தி பெஸ்ட் வச்சாரு. தி பெஸ்ட் சீடு, தி பெஸ்ட் ஃப்ரூட், தி பெஸ்ட் வெஜிடபிள்ஸ் வச்சாரு. இவன் போய் பாக்குறான். பார்த்துட்டு வந்து 2 பேர் யோசிப்பாங்க. ஒரு கோலை தூக்கி, ஒரு திராட்சை கொலைய தூக்கிட்டு வரானா. எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்? 2 பேர் தூக்குற அளவுக்கு. அதெல்லாம் பாக்குறான். கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார், அதெல்லாம் நிஜம்தான். தேவன் சொன்னபடியே அப்படிதான் இருக்குது. ஆனா மனுஷனுக்கு என்னங்க?
ஆனாலும் நமக்கு நிறைய நேரத்துல பிரச்சனை இந்த ஆனாலும். பட்டு அந்த பட்டு வந்துச்சுனாலுமே நம்ம ஃபெய்த் எங்க டொப்புன்னு போயிருது. அதெல்லாம் கரெக்டுங்க. ஆனா அவனா வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. உச்சத்துல இருந்த விசுவாசம் காலு கீழே போயிடும். அடுத்து விசுவாசமே வராது. முறுமுறுக்கிறான். எத்தனை பேரு? 10 பேரோட சேர்ந்து ஹோல் கான்கிரிகேஷன் ஆஃப் இஸ்ராயல் எங்களை அங்கிருந்து கொண்டு வந்தது இதுதானா? அங்க கல்ற இல்லையா? நாங்க வனாந்தரத்துல நாங்க சாவணுமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் மோசேக்கும் விரோதமாக்கன்னா கல் எடுத்துக்கிறான் அடிக்கிறதுக்கு. முறுமுறுக்கிறான். அப்பயும் கர்த்தர் வரலன்னா முடிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது. எவ்வளவு கீழ்த்தரமான கேரக்டர் அங்க மனுஷனுடைய கேரக்டர். ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சிச்சு கதை, சாப்டர் ஓவர். நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு வச்சேன். You are not ready to receive and live and enjoy the blessing that I have. Yes. Chapter close. இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த 40 நாள் இவங்க போயிட்டு அந்த 40 நாளைக்கு நீங்க வனாந்தரத்துல சுத்தணும். யாரெல்லாம் என் பிள்ளைங்க செத்து போவாங்கன்னு சொன்னீங்களோ அத்தனை பேரை நீங்க செத்து போவீங்க. உன் பிள்ளைங்க செத்துருவாங்கன்ற பிள்ளைங்க தான் காண வாக்கு தத்தம் பண்ணிட்டு தேசத்துக்குள்ள போவாங்க. வீட்டுல படிங்க என்னாகும் புஸ்தகத்தை 11ல இருந்து படிங்க. காலையில இருந்து ஐயோ இப்ப மண்டைக்கு ஏறுது. அப்பதான் ஆண்டவர் சொன்னது இவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணோம்? அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டோம். மறுபடியும் அறிவு கட்டத்தனத்தை பண்றோம். காலையில எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வா 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 போய் ஜெயிச்சிடலாம். மோசே சொல்றேன், ஏய் தேவன் அங்க போயிட்டாரு, தேவன் உங்க கூட வர போறது இல்ல. இல்ல நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க போய் ஜெயிச்சிருவோம். அவனுடைய வாழ்க்கையில மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ கோ, யூ வாக், யூ வித்வுட் காட். தேவன் உங்களோட வராரா இல்லையான்னு தெரியாம நாம சொல்லிக்கோம் புதிய அவர் உங்களை விட்டு விலகுறதுல கைவிடுறதுல. ஆமா உண்மைதான். இஸ் காட் மூவிங் வித் யூ? சோதிச்சு பார்க்கணும். சும்மா பெருமைப்படுத்துகிறது இல்ல. We have wrong mindset about God. அவர் அறியாததுனாலதான் முறுமுறுக்கிறோம். சின்ன காரியம் இருக்கட்டும், பெரிய காரியம் இருக்கட்டும், இது நடக்கல, அது கிடைக்கல, அது போகல, அது வரல. நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கணும்? எது இருந்தா என்ன, எது இல்லைன்னா இருந்தா கர்த்தர் என்னோட இருக்கிறார். He will take care of my future. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Because you don't know God, அதனாலதான் முறுமுறுக்கிறோம். இஸ்ரேல் மக்களுக்கும் அதே தான் பிரச்சனை. தேவன் அறியாதபடினால அந்த ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல எனக்கு கோபமூட்டினார்கள். எத்தனை முறை? 10 முறை என்ன பண்ணாங்க? 10 முறை என்ன சோதிச்சாங்க, என்ன கோபம் ஊட்டினாங்க. அந்த கோபத்துல நான் சொல்லிட்டேன், நானு என் இளைப்பாறுதலில் உங்க பிரவேசிப்பதில்லை என்று. எங்க சங்கீதம் 95ல இருக்கும் அது. அதுக்கு அடுத்து கீழே நீங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல வரும்போது அங்க தேவன் எழுதுவார், வனாந்தரத்துல நீங்க தேவனை கோபம் மூட்டினது போல இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நீங்க என்ன பண்ணாதீங்க? அவரை கோபம் மூட்டாதீங்க. டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ். உங்க இருதயத்தை அவர் புரியாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பிகாஸ் there is hardness in our heart. மென்மேல சாஃப்ட் இல்ல ஹார்ட். இந்த சாஃப்ட் இல்லாததுனாலதான் கோபம் வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது, எல்லாம் வருது. காரணம் என்னன்னா அங்க சாஃப்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் இல்ல.
சாஃப்ட்னஸ் ஹார்ட் இருந்துச்சுன்னா ஒரு கன்னத்துல அடிச்சு அடிச்சுன்னு போங்கப்பா. சாஃப்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் இருந்துச்சுன்னா 1 மைல் நடுனா 2 மைல் நடப்போம். நடுவழியில கல் தறுத்துட்டு வர மாட்டோம். போப்பா வேற வேலை இல்ல. சாஃப்ட்னஸ் அட் ஹார்ட் வில் சே, பரவாயில்ல நீ மேல போறியா, கர்த்தர் இன்னொன்னு ஆசீர்வதிக்கட்டும். நான் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன், நான் இதே இடத்துல இருக்கிறேன், நோ இஷ்யூஸ், நீ போறியா போ, கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்க, இன்னும் மேன்மைப்படுத்தட்டும். You will have so much love in your heart. தப்பு பண்ணிட்டாங்களா, கடிந்து கொள்ளலாம், திட்டலாம், சரியில்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கணுங்க? You should show love. சரி செஞ்சுட்ட, இனிமே செய்யாதே. அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் ஒன்லி எப்ப தெரியுங்களா? அந்த ஆசம்னஸ், என்னுடைய ஆண்டவர் இவ்வளோ பெரியவரா இருக்கிறார், அவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை. மரித்தவனை உயிரோடு கொண்டு வரக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு இந்தியா ரட்சிக்கப்படாதது காரணம் என்னன்னா, சிம்பிள் திங், we are the reason. We don't live the Christ kind of life on this earth. நம்ம எக்ஸிபிட் பண்ணணும். Moses exhibited the character of God. அவர் வக்காலத்து வாங்கின்னு வராருன்னா அப்ப எந்த அளவுக்கு மோசே எக்ஸிபிட் பண்ணி இருக்கணும். ஆரோனுக்கு மிரியமுக்கு அவளை பேசும்போது மோசே என்ன பண்ணி இருக்கணும்? நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பெரியவங்க அண்ணன்களும் அக்காவதுன்னு சொல்லிட்டா சின்னவன் என்ன பண்ணுவான்? அருவா எடுத்துட்டு வருவான். எவ்வளவு தைரியம் உனக்கு சொல்றதுக்கு, எனக்கு கொஞ்சம் பலம் இருக்குது இல்ல. அன்னைக்கு மோசே என்ன பண்ணாருங்க? பரவாயில்ல, தேவன் வக்காலத்து வாங்குறாரு மோசேக்கு. இப்ப எந்த அளவுக்கு Moses and God had a close relationship with each other. Today we need to be அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஸ்டாப் murmuring. நீங்க உங்க புருஷனுக்கு விரோதமா, இல்ல மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு விரோதமா, உனக்கு என்ன தெரியும் பிள்ளைங்க சொல்லலாம், லூசுன்னு சொல்லலாம், முறுமுறுக்கிறது, அதெல்லாம் stop murmuring. பெரிய பாவம்லாம் நீங்க செய்யாம இருக்கலாம், உங்களை போல பரிசுத்தவான்கள் இல்லாம இருக்கலாம், பட் இது தேவனை கோபமூட்டும். It will stop the blessing, flow of the blessing of God. முறுமுறுக்கிறது. யூதாஸ் அப்படிதான் முறுமுறுத்து நேரம் தான். இந்த பணத்தை, இந்த திரவியத்தை வித்து, இந்த சென்ட்டை வித்து, பர்ஃபியூமை வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், முறுமுறுக்கிறான். சொன்ன ஏழைங்க எப்போதான் இருக்கிறாங்க, அவன் என் பரியல்கிற ஏற்படுத்தினான். Hallelujah. So Mary did with love. ஜூடாஸுக்கு என்ன இருந்துச்சு? ஐயோ இதுல ஒரு கொஞ்சம் எடுத்து இருக்கலாமே நானு, அதனாலதான் 30 வெள்ளிக்காசுக்கு அங்க போயிட்டான். அந்த 300 வெள்ளி தாளம் தெரிஞ்சுன்னா அதுல எடுத்துட்டு இருப்பான். So let us change, let us in the attitude எல்லாம் மாறிடும் நம்ம கிட்ட. Let us pray for that.
and God will do அவர் செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வாராக. May God bless you. கர்த்தர் தாமே இந்த கிருபை உள்ள வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May he empower you. உங்க வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்துவாராக. Amen.